அனைவருக்கும் வணக்கங்க. இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறதான். முன்னாடிலாம் வந்துட்டு பூர்வீகத்துல இருக்கிறதே ஒரு பெருமையா நினைப்பாங்க. பூர்வீகத்தை விட்டு பக்கத்துல அயலூர் போனாலே பரதேச வேலைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் நம்ம வந்து ட்ரெண்டிங்கா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நான் ஃபாரின்ல ஜாப் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஃபாரின்ல இருக்கேன், ஃபாரின்ல நான் செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு வந்து ஒரு ஒரு ட்ரெண்டிங்கா சொல்லிக்கிறாங்க. அதை ஒரு பெருமையா சொல்லிக்கிறாங்க. அது உண்மைதான். ஏன்னா நம்ம நாட்டு பணத்துக்கும் வெளிநாட்டு பணத்துக்கும் காஸ்ட்லி வைஸ்ல வந்து நம்ம காஸ்டிங் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா தான் வரும். இருந்தாலும் வெளிநாட்டு பணம் வெளிநாட்டு பணம் தான் அப்படிங்கிறாங்க. முன்னாடியெல்லாம் அரசாங்க காசுன்னா அரை காசா இருந்தாலும் அரசாங்க காசு அப்படிம்பாங்க. இப்ப வெளிநாட்டு வருமானம் அப்படிங்கும்போது டாலரு இதுல வரும்போது நம்மளுக்கு அது ஒரு பெருமையாக இருக்கு அப்படிங்கிறது தான். சரி, வெளிநாட்டு யோகம் எல்லாத்துக்குமே அமைந்துருதா அப்படின்னா எல்லாத்துக்கும் அமையப்படுதா? நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. இந்த படத்துல எல்லாம் பார்ப்பீங்க. நிறைய படங்கள்ல வெளிநாட்டுக்கு போறதா ஏமாத்திட்டு அதன் மூலமாக பணத்தை இழந்து மரியாதை இழந்து இது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சல் ஆகி நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிற நிலைமைக்கு உருவாக்குறதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லக்னம் வந்து நல்லா இருக்கும். லக்னாதிபதி அப்படிங்கிறவர் வந்து நல்ல ஒரு பலமான ஸ்தானத்துல, அதாவது ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ நல்ல ஒரு நட்பு வீட்டுல அதாவது வக்ரம் பெறாம இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். அதே போல 5ஆம் பாவம், இந்த 5ஆம் பாவம் தான் பூர்வீகத்தை சொல்லக்கூடியது. அப்ப 5ஆம் பாவம் பலமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அவங்க அந்த அவங்க சொந்த ஊரை விட்டு அவங்களால வெளியில போக முடியும். பூர்வீகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அந்த பூர்வீகத்தை விட்டு வெளியில போகக்கூடிய வாய்ப்பு எப்படி இருக்கும்? அப்ப பூர்வீகம் கெட்டா மட்டும்தான், 5ஆம் பாவம் கெட்டா மட்டும்தான் பூர்வீகத்தை விட்டு வெளியில போக முடியும். இப்ப அயல் தேச கிரகம்னா சனி பகவான், ராகு பகவான். இதே 12ஆம் இடம் தான் நம்ம அயல்நாட்டு கிரகம், வெளிநாட்டு யோகம் அப்படிலாம் சொல்றோம். இப்ப 12ஆம் பாவம் லக்னாதிபதியோட தொடர்பு குரு ராகு அல்லது சனியோட தொடர்பு இருந்தா மட்டும்தான். 12ஆம் பாவம் பலமாக இருந்தால் தான் வெளிநாடு சென்று தங்க முடியும். இதே சனி பகவான் நல்லா 12ல ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவங்க வெளிநாடு போய் அங்கேயே தங்கி குடியுரிமை வாங்கி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு அங்க கிடைக்கும். இதே வந்து பூர்வீகத்துல 5ஆம் பாவம் நல்லா பலமா இருக்கு, எனக்கு வந்து காலபுருஷனுக்கு 4ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடக ராசி வந்து சந்திரனோட ஆட்சி, குரு உச்சம். அப்ப அங்க சந்திரனோ குருவோ இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா தாய்நாட்டை விட்டு வெளியே போக முடியாது. ஏன்னா கடகம்ங்கிறது தாய்நாடு. அப்ப கடகராசியில இங்க சந்திரனோ குருவோ இருந்தாருன்னா கண்டிப்பா அவங்க பூர்வீகத்தை விட்டே வெளியே போக முடியாது, தாய்நாட்டை விட்டே அவங்க வெளியே போக முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும். இப்ப 12ஆம் இடத்துலயே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலுமே, 12ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலுமே 4ஆம் இடத்துலயும், அதாவது இந்த கடகராசிலையும் குரு உச்சமாக இருந்தா அது லக்னாதிபதியோட தொடர்பு இருக்கும்போது கண்டிப்பா அவங்க வெளிநாடு போக முடியாது. பாஸ்போர்ட்ல எடுத்துக்க வேண்டியதுதான். பாஸ்போர்ட் எடுத்துட்டு முன்னாடி பின்னாடி பாத்துக்க வேண்டியதுதான். ஆனா அவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியில போகக்கூடிய, தாய்நாட்டை விட்டு வெளியே போகக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்காது. இதே 5ஆம் பாவம் கெட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஊர் விட்டு ஊர் வெளியே போவாங்க அப்படிங்கிறதுதான். இல்ல வெளிநாட்டு தொடர்பான கம்பெனிகள்ல அவங்க வேலை பார்ப்பாங்க, நைட் ஷிஃப்ட் வேலை பார்ப்பாங்க. சனி பகவான் நல்லா இருக்கும்போது நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கணும். சந்திரன் சனி வேலை பார்க்கும்போது நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறோம், இரவு நேர பணி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அப்ப வெளிநாட்டு யோகம் அப்படின்னு ஒருத்தருக்கு யாருக்கு இருக்கணும்னா 8ஆம் பாவம் தொடர்பு இருக்கணும். அதே சமயம் 12ஆம் பாவம் தொடர்பு, லக்னாதிபதி நல்ல பலமாக இருக்கணும். இது இருந்தா குரு சனி சேர்க்கை இருக்கு அல்லது குரு சனி ராகுவோட தொடர்பு இருந்தா கண்டிப்பா அவங்க வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கிடைக்கும். வேலை மூலமாக தான் அவங்க வெளிநாடு போவாங்க. அப்ப 6ஆம் பாவமும் தொடர்புடணும். 12ல இருந்து ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் 7ஆம் பார்வையை எங்க பார்ப்பாருன்னா 6ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப கண்டிப்பா 6ம் 12ம் சம்மந்தப்படும் போது, லக்னாதிபதியும் சம்மந்தப்படும் போது அவங்க வெளிநாடு வேலைக்காக வெளிநாடு போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே வந்து கண்டம் விட்டு கண்டம் போவாங்க, அவங்களுக்கு இன்னும் சனி பகவான் நல்ல பலமாக இருப்பார். அப்ப கண்டம் விட்டு கண்டம் போறது. அதே வந்து 12ஆம் பாவத்துல ஒரு குருவோ அல்லது ராகுவோ இருக்காருன்னா பயணங்கள் மூலமாகவே அவருக்கு வேலை இருக்கும்போதே வெளிநாடு போக முடியாது. அப்ப 12ஆம் பாவம் பார்க்கணும். இதே 8ஆம் பாவம் ரொம்ப பலமாக இருந்துருச்சுன்னு வைங்க, பிரச்சனையில ஒரு பிரச்சனை வந்து ஒரு சிக்கல் வந்து அதன் மூலமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இல்லாம போயிடும்.
இதே 8ஆம் பாவத்துல குரு உச்சமாக இருக்குன்னா வெளிநாட்டுக்காக இவங்க பணத்தை கொடுத்து பணத்தை இழந்து பொருள் இழப்பு, பண இழப்பு, மன உளைச்சல் இது மாதிரியான ஆகக்கூடிய 8 சம்மந்தப்படும் போது இதனால சூசைட் பண்ணக்கூடிய மரண பாதிப்பு, கண்டங்களால பாதிப்பு இதெல்லாம் கண்டிப்பாக உருவாகும் அப்படிங்கிறது. அப்ப உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல லக்னாதிபதி நல்ல நிலைமையில இருக்கணும், 9ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும், 8 12ஆம் இடம் தொடர்பு இருக்கணும், 6ஆம் பாவமும் தொடர்பு இருக்கணும், குரு சனி சேர்க்கை நல்லா இருக்கணும். அதே போல ராகுவும் நல்லா இருக்காரு அப்படின்னா 12ஆம் இடம் விரயஸ்தானத்திலேயே உங்களுக்கு பாதிப்பு இல்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெளிநாடு சென்று நல்ல லட்சமாக சம்பாரிச்சு வீடு கட்டி வாசல் நல்லா செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு அமையும் அப்படிங்கிறது தான். இன்னும் இது சம்பந்தமான உங்களுக்கு விளக்கங்களுக்கு நீங்க என்னை தாராளமாக கூப்பிடலாம். ஸ்ரீமதி கவிதா சக்திவேல். ஃபோன் நம்பர் 9751849308 என்ற எண்ணிற்கு நீங்கள் கால் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.